அழகே அழகுல தங்கராஜ் சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணும்போது, ரேவதி அவங்க வீட்ல தான் இருக்கான்றத தெரிஞ்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் ரேவதிய கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்த இப்போ தங்கராஜ பார்த்தீங்கன்னா, ராகவும், ராஜலட்சுமியும் "வாங்க மாப்பிள உட்காருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, "என்ன இது அவரோட வயசாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பலரும் பார்த்தீங்கன்னா, "இது தங்கராஜ் அண்ணன் வயசு மாரியே இருக்கு. தங்கராஜ் அண்ணன் வந்திருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே பேசின்னு இருக்காங்க. "ஐயோ! அவருக்கு நம்ம சொல்லாம வந்துட்டோமே! அவர் என்ன பண்ணுவாரோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, ரேவதி, ரேவதின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதியும் வந்துடுறாங்க. "சரிங்க மாமா, நான் ரேவதிய கூப்பிட்டு போக தான் வந்தேன். நான் கிளம்புறேன்" அப்படின்றாங்க. அப்ப ரேவதி கிட்ட பார்த்தீங்கன்னா, "நீ இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் தான் சொன்னான். அதனால தான் நான் உன்ன கூட்டு போக வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டு கிளம்புறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதி பார்த்தீங்கன்னா, சுரேஷ்க்கு எத மறைச்சு வைக்கணுன்றதே தெரியல. எல்லாத்தையும் அவங்க மாமா கிட்ட உளறுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க போறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதிய ரூம்குள்ள கூட்டு போயிட்டு, "நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம நீ போன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இது மட்டும் தான் சொல்லாம போனியா? இல்ல வேற எதனா நெறைய விஷயம் எனக்கு தெரியாம மறைச்சிருக்கியா?" அப்படின்றாங்க. "இல்லங்க, நான் உங்களுக்கு சொன்னா நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லல" அப்படின்றாங்க. "இல்ல, உங்க அண்ணன் லவ் பண்ண விஷயத்தையும் சொல்லல, இந்த இன்னைக்கு போறேன்ற விஷயத்தையும் சொல்லல. இன்னும் ஏதாச்சும் நெறைய மறைச்சிருக்கியா? இல்ல எனக்கு நீ உண்மையா தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் ரேவதிய போட்டு அடிக்கிறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, "நீங்க இவ்வளோ நாள் சண்டை போட்டுன்னு இருந்தீங்க. நான் பசங்களுக்காக இந்த வீட்ல நான் இருந்தேன். இதுக்கு மேல நீங்க என்ன சந்தேகப்படும்போது இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி கிளம்புறாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "ஏய் ரேவதி, நான் தெரியாம ஏதோ பேசிட்டேன். வீட்ட விட்டெல்லாம் போயிடாத" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னங்க தெரியாம பேசிட்டேன்னு சொல்றீங்க? என்னங்க உண்மையா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. "இதுக்கு மேல நான் இந்த வீட்லலாம் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்புறாங்க. "ரேவதி, நான் மன்னிப்பு கேட்குறேன். மன்னிச்சுக்கோ. அந்த வீட்ட விட்டு போகாத" அப்படின்ற மாரி தங்கராஜ் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.